ரூபாய் நாணயம் வாங்க மறுத்தால் பொதுமக்கள் மற்றும் வியாபாரிகளின் மீது சட்டப்பூர்வமாக நடவடிக்கை எடுக்கப்படும் என்று ராணிப்பேட்டை மாவட்ட ஆட்சியர் சந்திரகலா எச்சரிக்கை செய்து அறிக்கையை வெளியிட்டுள்ளார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சரத் வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் சரத், அந்த அறிக்கையில் என்னென்ன விவரங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கு? விவரங்கள். அருணேஷ், தற்போது ரூபாய் நாணயம் வாங்க மறுத்தால் பொதுமக்கள் மற்றும் வியாபாரிகளின் மீது சட்டப்பூர்வமாக நடவடிக்கை எடுக்கப்படும் என ராணிப்பேட்டை மாவட்ட ஆட்சியர் சந்திரகலா அறிக்கையை வெளியிட்டுள்ளார். அந்த அறிக்கையில் குறிப்பாக தெரிவிக்கப்பட்டிருப்பதாவது, இந்திய அரசால் அங்கீகரிக்கப்பட்ட ரூபாய் நாணயங்கள் செல்லாது என பொதுமக்கள் மத்தியில் பரவலாக ஒரு எண்ணம் இருந்து வருவதாகவும், அது தொடர்பாக ரிசர்வ் வங்கி பல்வேறு அறிக்கைகளை அளித்த போதும் ரூபாய் நாணயம் செல்லாது என்ற பொய்யான தகவலே பொதுமக்களிடையே பரவிய வண்ணம் உள்ளது எனவும், இதனால் பல கிராமங்கள் மற்றும் நகரங்களில் கூட கடைகள் ரூபாய் நாணயங்களை வாங்க மறுப்பதாக தொடர்ந்து புகார்கள் வருவதாகவும், எனவே அரசு அங்கீகரித்த நாணயத்தை வாங்க மறுப்பு தெரிவித்தால் சட்டப்படி குற்றம் எனவும், ரூபாய் நாணயத்தை செல்லாது என கூறுவதோ, அதனை பண பரிவர்த்தனையின் போது கொடுக்கவோ அல்லது வாங்கவோ மறுப்பு தெரிவித்தால் கடை உரிமையாளர்கள் மற்றும் பொதுமக்களின் மீது சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்கப்படும் என மாவட்ட ஆட்சியர் சந்திரகலா எச்சரிக்கை செய்து தற்போது அறிவிப்பினை வெளியிட்டுள்ளார். அருணேஷ், விவரங்களுக்கு நன்றி சரத்.